Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டாப் 5 பெஸ்ட் லிப்ரோஸ் இன் ஹைக்யூ. என்ன ப்ரோ வழக்கமா பவர்ஃபுல் லிப்ரோஸ் தானே போடுவீங்கன்னு சொல்லி நினைச்சோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா பவர்ஃபுல் லிப்ரோஸ்னு சொல்லி நம்மளால கண்டிப்பா இதுல எடுக்கவே முடியாது. ஏன்னா ஹைக்யூல லிப்ரோஸ் ரொம்ப கம்மியா தான் நம்ம கண்ணில் காட்டியிருக்காங்க. கொஞ்சம் லிப்ரோஸ் தான் இருக்கிறாங்க. அதனால நான் பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணவே முடியாது. ஏன்னா நிறைய பவர்ஃபுல்லான லிப்ரோவை நம்ம கண்ணில் அவங்க காட்டல. அதனால நான் பெஸ்டான லிப்ரோ ஐ மீன் எனக்கு பிடிச்ச லிப்ரோஸை மட்டும் நான் ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். ஆனா நான் சொல்ல போற 5 லிப்ரோஸ் தான் மோஸ்ட்லி 5 பவர்ஃபுல்லான லிப்ரோஸ். இதுக்கு கீழே தான் மத்த லிப்ரோஸ்லாம் இருப்பாங்க. ஏன்னா 5 லிப்ரோஸை தவிர வேற யாரையும் நம்ம கண்ணில் காட்டினதே கிடையாது. இந்த 5 பேர்லயே உங்களுக்கு 1-2 பேர் புதுசா கூட இருக்கலாம். ஏன்னா ஹைக்யூல ரொம்ப லிப்ரோஸை கம்மியா தான் காட்டியிருக்காங்க. ஓகே, ஓவரா பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம அதெல்லாம் யாருன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்பர் 5ல இருக்கிற லிப்ரோ வந்துட்டு மோட்டோயா கோமோரி. யார் ப்ரோ இது? இந்த ஒரு பேரை கேள்வியே பட்டதில்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னா இவன் தான் ஆக்சுவலி ஜப்பான் லெவல்ல நம்பர் 1 லிப்ரோ இட்டாச்சியாமா டீம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஆல்ரெடி இட்டாச்சியாமா டீமை பத்தி பேசியிருக்கேன். லைக் சாகுசா தெரிஞ்சிருக்கு இல்லையா, டாப் 3 நேஷனல் லெவல் டாப் 3 இயர்ஸ்ல ஒருத்தர். அதே மாதிரி அதே டீம்ல தான் இருக்கிறான். இவனுமே டாப் 1 லிப்ரோ இவன் தான். இவனை நீங்க ஒரு சில இடத்துல நோட் பண்ணிருக்கலாம். இந்த ஜப்பான் ட்ரைனிங் கேம்ப் போயிருப்பான் இல்லையா நம்ம காயமா, அந்த ஒரு இடத்துல இவனுமே வந்திருப்பான். அதுக்கப்புறம் ஸ்பிரிங் நேஷனல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த செரிமோனி ஈவென்ட் அப்ப காயமா கிட்ட இந்த லிப்ரோ தான் வந்து பேசுவான். அப்பதான் சுகோவரா வந்து நிஷினோயாவை பார்த்து சொல்லுவான், இவன் தான் ஜப்பான் லெவலே நம்பர் 1 லிப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்படி பாக்குறப்ப பவர்ஃபுல் லிப்ரோன்னு லிஸ்ட் எடுத்தா கண்டிப்பா இவன் தான் நம்பர் 1ல இருக்கணும். பட் இவனோட கேம் பிளேவை நம்ம கண்ணில் காட்டவே இல்ல. அதனால மட்டும்தான் நான் இவனை ரொம்பவே கீழே வச்சிருக்கிறேன். பெருசா நம்ம இட்டாச்சியாமாவோட மேட்சே உங்க கண்ணில் காட்டல. நமக்கு சாகுசாவோட கேம் பிளேவே எப்படி இருக்கும்னு தெரியாது. அப்ப இருக்கப்ப இவனோட கேம் பிளே மட்டும் எப்படி தெரியும். பட் 2 பேரும் டாப் லெவல்ல இருக்காங்க இல்லையா, அதனாலதான் இட்டாச்சியாமா நம்பர் 1ல இருக்குது. ஒருவேளை இட்டாச்சியாமாவோட கேம் பிளேவை கண்ணில் கட்டியிருந்தா இந்த ஒரு பிளேயரை நான் இன்னுமே மேல கூட கொண்டு போயிருக்கலாம். பட் இவனோட கேம் பிளேவை நம்ம கண்ணில் காட்டாததுனால நான் நம்பர் 5ல வச்சிருக்கிறேன். அதை தொடர்ந்து நம்பர் 4ல இருக்கிற லிப்ரோ வந்துட்டு ஷின்ஜி வட்டாரி. இந்த ஒரு நேமையுமே நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க. இவன் ஆபேஜோசாயோட லிப்ரோ. நம்மளோட வாய்ஸ் ஓவர்லயும் இவனோட நேம் அவ்வளவா மென்ஷன் பண்ணிருக்க மாட்டேன். ஏன்னா ஆபேஜோசா டீம்ல இவனை கம்மியா தான் காட்டியிருப்பாங்க. பட் ஒரு விஷயத்துல ரொம்ப பவர்ஃபுல் செட்டிங் பண்றதுல. இவன் ஆக்சுவலி லிப்ரோ வரதுக்கு முன்னாடி செட்டரா இருந்திருப்பானோ அப்படின்ற மாதிரி தான் நம்ம கோச்சு கம்மியா சொல்லுவாரு. இவனை பார்த்து தான் நம்ம நிஷினோயாவே இன்ஸ்பயர் ஆயிருப்பான். அந்த அட்டாக் லைன் உள்ள வந்து செட் பண்றது அதெல்லாம். இவன் ஒருவேளை நிஷினோயா பார்க்காம இருந்தா லிப்ரோஸ் இதெல்லாம் கூட பண்ணுவாங்களா அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்காமே போயிருக்கும். அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பரா செட் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் இவன். ஒய்காவாக்கு அடுத்தபடி அவங்க டீம்ல நல்லா செட் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் இவன் தான். அதுக்காக ரிசீவிங் வீக்கா இருக்கும்னு மட்டும் நினைச்சுக்காதீங்க. ரிசீவிங்மே செம்ம சாலிடா இருக்கும். ஓவராலா பாக்குறப்ப ஒரு நல்ல லிப்ரோ தான். பட் இருந்தாலும் நம்ம கண்ணில் அவ்வளவா இவனையும் காட்டினது கிடையாது. அதனால மட்டும் தான் நான் இப்ப நம்பர் 4ல வச்சிருக்கேன் இவனை. ஆனா இவனோட செட்டிங் ஸ்கில் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அது ரொம்பவே புதுசாவே இருந்தது. ஆக்சுவலா நான் ஒரு லிப்ரோ தான் இல்லையா, அதனால எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதை தொடர்ந்து நம்பர் 3ல இருக்க லிப்ரோ வந்துட்டு மிச்சினாரி அக்காகி. என்ன ப்ரோ இப்படி புது பேரா சொல்றீங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கன்ஃபியூஷனா தான் இருக்கும். இந்த ஒரு லிப்ரோ வந்துட்டு இனாரசாகி டீமோட லிப்ரோ. இப்ப நான் சொன்ன 3 லிப்ரோல அந்த லாஸ்டா சொன்ன லிப்ரோ உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கவே சான்ஸ் இல்ல. ஆனா மீதி இருக்க 2 லிப்ரோவோட கேம் பிளே நீங்க பாத்திருப்பீங்க. அவங்க எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா நேம் மட்டும் தெரிஞ்சிருக்காது. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. இவனுமே ரொம்பவே சூப்பரா டிஃபென்ஸ் ஆடக்கூடிய ஒரு கேரக்டர். ஏன்னா கராசுனோட அட்டாக்கிங் எல்லாம் எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம். கராசுனோ அஃபென்ஸ்க்கே பேர் போன ஒரு டீம். அப்படி இருக்க டீம் கிட்ட சூப்பரா உட்காந்து ரிசீவ் பண்ணி காட்டுவான். அதை நமக்கு அவ்வளவு பெஸ்டா அவங்க காட்டல. ஏன்னா இப்ப அந்த லிப்ரோக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிளாஷ்பேக் வச்சு அவன் இந்த மாதிரி பாஸ் எடுக்கிற மாதிரி காட்டியிருந்தாங்கன்னா அது நம்ம கண்ணுக்கு இன்னுமே பெட்டரா கன்வே ஆயிருக்கும். ஆனா அவன் நார்மலா பாஸ் எடுக்கிற மாதிரியே காட்டினதுனால நம்மளோட கண்ணு அவன் அவ்வளவா போகல. சரி ஏதோ லிப்ரோப்பா பாஸ் எடுத்தாரா அப்படின்னு மட்டும் தான் உங்களுக்கு தோணிக்கிட்டு இருக்கும். ஆனா அவன் எல்லா பாலையும் கஷ்டமானதா ரிசீவ் பண்ணி தந்துகிட்டு இருப்பான். அதை அவங்க நம்ம கண்ணில் சரியா போக்கஸ் பண்ணல. ஏன்னா ஆல்ரெடி இனாரசாகில எக்கச்சக்க பிளேயர்ஸ்க்கு பேக்ரவுண்ட் ஸ்டோரி சொல்லிக்கிட்டே இருந்தாங்களே, அதனால இந்த ஒரு லிப்ரோக்கு அவங்க சொல்லாம விட்டுருக்கலாம். சரி ஆல்ரெடி நிறைய வந்துருச்சு, இதுக்கப்புறம் வேணாம்னு நினைச்சிருக்கலாம். ஒருவேளை இந்த லிப்ரோக்கும் ஏதாவது ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரி சொல்லிட்டு இவன் இந்த மாதிரி ரிசீவ் பண்றதெல்லாம் காட்டியிருந்தாங்க அப்படின்னா நம்ம கண்ணில் இன்னுமே பெட்டரா இவன் வந்து கன்வே ஆயிருப்பான். பட் இன்னொரு வாட்டி நீங்க கராசுனோ வர்சஸ் இனாரசாகி மேட்ச் ஏதாவது பாத்தீங்க அப்படின்னா இவனோட ரிசீவிங்லாம் நோட் பண்ணி பாருங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். அது ரொம்பவே மைன்யூட்டா தான் காட்டியிருப்பாங்க. அது ரொம்பவே டீடைலிங்கா பாக்குறவங்களுக்கு மட்டும் தான் புரியும். மோஸ்ட்லி இவன் வந்து எந்த பாஸையுமே விடுற மாதிரி நம்ம கண்ணில் காட்டவே மாட்டாங்க. அதுதான் ஒரு லிப்ரோட குவாலிட்டியும் கூட. அந்த விதத்துல இவனுமே ஒரு பெஸ்டான லிப்ரோ தான். அதனாலதான் நான் இவனை நம்பர் 3ல வச்சிருக்கிறேன். ஓகே, ஃபைனலி நம்ம டாப் 2க்குள்ள என்டர் ஆயாச்சு. இப்ப சொல்ல போற 2 லிப்ரோ பேருமே உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். நம்பர் 2ல இருக்கிற லிப்ரோ வந்துட்டு நெகோமாவை சேர்ந்த யாக்கு. ஆக்சுவலி நிஷினோயா அதிகமா பொறாமப்பட்ட ஒரு லிப்ரோனா இவனை தான் சொல்லி ஆகணும். நெகோமா கூட ஃபர்ஸ்ட் சீசன்ல ஒரு ட்ரைனிங் நார்மலா ஒரு பிராக்டிஸ் மேட்ச்ல இருப்பாங்க இல்லையா, அங்கேயே நிஷினோயா இவனை பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிருப்பான் செம்மையா. யாரு சாமி நீ இவ்வளவு சூப்பரா விளையாடுறிய, கண்டிப்பா உன்னை விட நான் இம்ப்ரூவ் ஆகி காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கிட்டே வந்து பேசிட்டு போவான். அது மட்டும் இல்லாம யாக்கு ஒன்னும் சின்ன பையன் கிடையாது. அவன் வந்து 3rd இயர். அதனால அவனோட கேம் பிளே இன்னுமே வேற லெவல்ல தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம நெகோமானாலே டிஃபென்ஸ்க்கு பேர் போன ஒரு டீம். அதுல 3 வருஷமா இவன் டிஃபென்ஸ் ஆடி இருக்கா அப்படின்னா இவனோட கேம் பிளே எந்த லெவல்ல இருக்குன்னு சொல்லி யோசிச்சு பாத்துக்கோங்க. இவனோட கேம் பிளேவை ஒருத்தியா காட்டுற மாதிரி இந்த 4 சீசன்ல எந்தவித மேட்சஸுமே கிடையாது. ஆனா ஓவியன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்பெஷல் எபிசோட் 2 அப்லோட் பண்ணிருப்போம். அது பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு பார்த்துட்டு வந்துருங்க. அது ஃபுல்லாவே யாக்குக்கான ஒரு இதுதான். அதுலதான் அந்த யாக்குக்கான ஸ்டோரியவே ரொம்ப சூப்பரா அழகா கன்வே பண்ணிருப்பாங்க நம்ம கண்ணுல. அப்பதான் நமக்கு யாக்குவோட அந்த லிப்ரோ அப்படின்ற ஒரு ரோலே வெளியே தெரிஞ்சு ஆரம்பிச்சது. எனக்கெல்லாம் அப்பதான் யாக்குவோட நேமே ஞாபகம் வர ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி வர நம்ம வாய்ஸ் ஓவர் பண்றப்ப நம்ம நார்மலா நெகோமாவோட லிப்ரோ அப்படின்னு மட்டும் தான் கூப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா அந்த ஓவிய அந்த ஸ்பெஷல் எபிசோட்
பார்த்ததுக்கு அப்புறம் யாக்கோ அப்படின்ற ஒரு நேம் எனக்கு ஸ்ட்ராங்கா ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு மைண்ட்ல. அந்த லெவலுக்கு அந்த ஒரு 2 எபிசோட்ல யாக்கோக்கான கேரக்டரை ரொம்பவே சூப்பரா காட்டியிருப்பாங்க. பார்க்கலன்னா மறக்காம பார்த்துட்டு வந்துருங்க. அண்ட் அபிஷா நெக்கோமா வெர்சஸ் கராசுனோ அந்த ஒரு மேட்ச்லயுமே யாக்கோவை கொஞ்சம் நல்லா தான் காட்டியிருப்பாங்க. யாக்கோக்கும் நம்ம நிஷினோயாக்கும் ஒரு செம போட்டியாவே போய்கிட்டு இருக்கும், யாரை நல்லா ரிசீவ் பண்றா சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே சூப்பரா கம்யூனிகேட் பண்ணிக்கிடுவாங்க. ரொம்பவே நல்லா இருக்கும் அதை பார்க்க. அண்ட் ஃபைனலி நம்பர் 1 வந்தாச்சு. கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஏன்னா மீதி இருக்கிறது ஒரே ஒரு லிப்ரோ தான், கராசுனோவோட கார்டியன் ஏஞ்சல் நிஷினோயா. எனக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் இவனை பார்த்தப்போ பா என்ன மாதிரி லிப்ரோடா நீ, எனக்கும் உனைய மாதிரி விளையாண்டுண்டா அப்படின்ற மாதிரிலாம் ஆசைப்பட்டேன். அவ்வளவு சூப்பரா விளையாடுவான். இன்னும் இவன் தேர்ட் இயர் கூட போகல, செகண்ட் இயர் படிக்கிறப்பே இவ்வளவு சூப்பரான ஒரு கேம் பிளே சத்தியமா அன்எக்ஸ்பெக்டட் தான். சரி நமக்கு இவ்வளவு கேம் பிளே இருக்குல்ல, இது போதும் அப்படின்னு சொல்லி நினைக்கவே மாட்டேன். யாராவது ஒரு லிப்ரோ பார்த்துட்டாப்பனா அவங்ககிட்ட இருந்து இன்னுமே கத்துக்கிடணும்னு சொல்லி நினைப்பான். அவங்க பண்ணதை நானும் பண்ணணும் அப்படின்னு நினைப்பான். அப்படிதான் ஆபஜோஸோட லிப்ரோவே நினைச்சிருப்பான், நக்கமாவோட லிப்ரோவே நினைச்சிருப்பான். இவனுமே கிட்டத்தட்ட நம்ம ஹினாட்டா மாதிரி தான், ஏதாவது ஒன்று புதுசா கத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நினைப்பான். அண்ட் அதை கத்துக்கிறதுக்கு எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ண முடியுமோ அவ்வளவு பண்ணுவான். லைக் ஏதாவது ஒரு சர்வீஸை சரியா ரிசீவ் பண்ண முடியல அப்படின்னா அந்த புஷ்அப் எடுக்கிறது அதெல்லாம் உண்மையிலேயே சூப்பரான பனிஷ்மெண்ட் அவனுக்கு அவனே கொடுத்துக்கிறது. அதெல்லாம் பாக்குறப்ப என்னடா இது இவ்வளவு சீரியஸா ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி உங்களுக்கே தோணும். ஏன்னா ஒரு லிப்ரோன்றது அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணியே ஆகணும். ஏன்னா டீமுக்குள்ள ஃபர்ஸ்ட் எடுக்க போறதே அவன் தான். அவன் எடுத்தாதான் அந்த டீம் சாலிடா நிக்கவே செய்யும். அந்த லிப்ரோ மட்டும் பால் எடுத்து தரலனா அதுக்கடுத்து அந்த மேட்ச் லேண்டா என்ன லேண்டா என்ன செகண்ட் டச்சும் போகாது, தேர்ட் டச்சும் போகாது. ஆப்வியஸா ஃபர்ஸ்ட் டச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வாலிபாலை பொறுத்தவரை. அந்த விதத்துல நிஷினோயா இல்ல அப்படின்னா கராசுனோலாம் கண்டிப்பா ரொம்ப தாண்டவம் ஆடி இருப்பாங்க. அந்த அளவுக்கு நிஷினோயா வேற லெவல்ல கராசுனோவை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பான். அதனாலதான் அவன் கார்டியன் ஏஞ்சல். அதை தாண்டி செம்ம ஜாலியான ஒரு கேரக்டருங்க. மேட்ச்க்குள்ள மட்டும் தான் சீரியஸா எப்பவுமே இருப்பான். ஆனா மேட்ச் விட்டு வெளியே வச்சுக்கோங்களேன், செம்ம ஃபன்னான ஒரு கேரக்டர். இவ்வளவு சூப்பரான கேம் பிளே இருக்கிற ஒருத்தனை எதுக்கு ஜப்பான் லெவல்ல கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு ஆசையை கூட கேட்பான். ஆனா அந்நியாரம் தான் அவங்களுக்கே தெரியும் இவனுக்கு மெச்சூரிட்டி கம்மியா இருக்கு, மெச்சூரிட்டியான ஒரு ஆளை எதிர்பார்க்கறாங்க போல அப்படின்னு அப்பதான் அவங்களுக்கே புரியும். ஏன்னா நிஷினோயா எப்பவுமே விளையாட்டு பிள்ளை மாதிரி ஜாலியாவே சுத்திக்கிட்டு இருப்பான், ஏதாவது ஃபன் பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். அதனால அவனுக்கு மெச்சூரிட்டி லெவல் கம்மி அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிறாங்க போல. ஆனா அதெல்லாம் வெளியே தான் ராஜா. அவன் மேட்சுக்குள்ள வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அந்த மெச்சூரிட்டி லெவல்லாம் அவன மாதிரி யாராலையும் இருக்கவே முடியாது. அவ்வளவு சீரியஸ்னஸோட விளையாடுவான் கேம். அப்புறம் கராசுனோ டீம் எப்பயாவது டவுன்ஃபால் ஆகுற மாதிரி இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பின்னாடி நான் இருக்கேன்டா, நீங்க முன்னாடி மட்டும் பாத்துக்கோங்க, பின்னாடி நான் இருந்து பாத்து தரேன், கம்ப்ளீட்டா என்னை நம்பி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராவே மோட்டிவேட் பண்ணுவான். அதுவும் அந்த டேட்டா கூட மேட்சுக்குள்ள போறதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு மோட்டிவேஷன் கொடுப்பான் பாருங்க, தரமான மோட்டிவேஷன். லிப்ரோனா இப்படிதான்டா இருக்கணும் அப்படின்னு எனக்குலாம் அப்பதான் புரிஞ்சது. நான் ரொம்பவே இன்ஸ்பைரிங்கா ரொம்ப ஜாலியா பார்த்த ஒரு லிப்ரோனா கண்டிப்பா அது நிஷினோயா தான். அதனால அவன் தான் எனக்கு எப்பவுமே ஆல் டைம் ஃபேவரட். கண்டிப்பா உங்களுக்கும் அப்படிதான் இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். கமெண்ட்ல சொல்லிருங்க. அப்புறம் தலைவன் கிட்ட இன்னொன்னு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ரோலிங் தண்டர். அதை சொன்னாலே செம்ம கூஸ் பம்ப்ஸா இருக்கும். அந்த அளவுக்கு அந்த ஒரு ரோலிங் தண்டர்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்புறம் கால்ட்ட ஒரு பால் ரிசீவ் பண்ணி தருவான் பாத்தீங்களா அந்த டேட்டா கூட நடந்த ஒரு மேட்ச்ல, அதெல்லாம் பாக்குறதுக்கு அவ்வளவு யூனிக்கா இருக்கும். அந்த அனிமேஷனை பாக்குறப்ப அப்பா சான்ஸே இல்லடா, வேற லெவல்ல நொறுக்கி விட்டாங்க அப்படின்னு தோணும். கரெக்டா அவன் கால்ல எடுக்கிறப்ப அந்த பால் அவன் மேல வர்றப்ப அவன் கண்ணை மட்டும் காட்டுவாங்க தெரியுமா, சான்ஸே இல்ல. அல்டிமேட்டான மொமெண்ட். அதெல்லாம் ஓவராலாவே செம்ம கூலான, கேமுக்கு வெளியே ஜாலியான, கேமுக்குள்ள சீரியஸான ஒரு லிப்ரோனா கண்டிப்பா அது நிஷினோயா தான். ஆப்வியஸ்லி கராசுனோட கார்டியன் ஏஞ்சல் அந்த ஒரு டைட்டிலுக்கு பொருத்தமான ஒருத்தன் தான் இவன். சோ ஓவராலாவே ஹைக்யூல இவ்வளவுதான் லிப்ரோஸை காட்டியிருக்காங்க, ரொம்பவே கம்மி தான். அதனாலதான் இந்த லிஸ்ட்டை என்னால ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ண முடியல, பவர்ஃபுல் அப்படின்ற மாதிரி என்னால அரேஞ்ச் பண்ண முடியல. ஹைக்யூல செட்டுக்கு தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, லிப்ரோக்கு ரொம்பவே கம்மி தான். அதனாலதான் என்னால பவர்ஃபுல்லா அரேஞ்ச் பண்ண முடியல. சோ இதுவே ஓகேவா இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். உங்களோட டாப் 5 லிஸ்ட்டை நீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பை கைஸ்.